ஜோஹோல நெட்வொர்க் ஆப்பரேஷன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு அஃபிஷியல் ஹைரிங் போயிட்டுருக்கு. ஸோ சென்னை லொகேஷனுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேன் அப்ளை. ஸோ ரோல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட ஒரு நெட்வொர்க் ஆப்பரேஷன் இன்ஜினியரிங்கும் போது நெட்வொர்க்கில் என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து இதில் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் இங்கே வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்களே சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பெக்டிங் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு. தென் அதே டைம் வந்துட்டு ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க் இன்ஜினியர்னாலே உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபி ஐபி, டிஎன்எஸ், டிஹெச்சிபி, ஸோ லேன், வேன், மேன், இந்த மாதிரி விபிஎன், இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் பற்றியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே டைம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிஸ்கோ ரவுட்டிங், ஸ்விட்சிங், ஃபயர் வால்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ நெட்வொர்க் மானிட்டரிங் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதே டைம் உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். ஸோ ப்ரொஃபிஷியன்சி வித் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் டூல்ஸ். ஸோ இப்போ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், இப்போ ஒரு நெட்வொர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதோட டூல்ஸ் எப்படி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு செகண்ட் பை செகண்ட் அது எப்படி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்விப்மெண்ட். ஸோ ஒரு தென் வந்து அதே மாதிரி வந்து சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி. பேசிக்காக ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்னு எடுத்துட்டாவே இப்போ நெட்வொர்க் இருக்குது, நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இருக்குன்னா அதில் எவ்வளோ டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு மெயினாக இருக்கணும். நெட்வொர்க்னாலே செக்யூரிட்டி தான். ஸோ அதை எப்படி செக்யூராக பார்த்துக்கிறதுன்னு உங்களுக்கு பேசிக்காக அது தெரிஞ்சிருக்கணும். தென் எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ எப்படி வேணாலும் வந்து நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த ப்ராப்ளமை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும். தென் கண்டிப்பாக இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது வந்து சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் ஆர் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல், சிசிஎன்பி ஆர் சிசிஎன்ஏ. லாஸ்ட்டு வந்துட்டு டிஐஏ நெட்வொர்க் ப்ளஸ் ஆர் ஈக்குவலண்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான அந்த ரோலுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நெட்வொர்க் சம்மந்தமான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. தென் மெயினாக வந்து கம்யூனிகேஷன், இன்வெஸ்டிங் பண்ணுறது, தென் வந்து அதே மாதிரி வந்து நெட்வொர்க் எப்படி மானிட்டர் பண்ணுறது, டூல்ஸ் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். ஸோ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24/7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட் இஸ் ப்ரிஃபர்ட். கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உங்களால் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், 23 இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க 0 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா 2022-24 வரைக்கும் இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ், ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜெண்டர், கரண்ட் லொக்கேஷன், ஸ்டேட், நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ஏ அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா என்ஏன்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கரண்ட் சிடிசி நீங்கள் வந்து இப்போ எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா இதில் எவ்வளோ எல்பிஎன் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ஏன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த ரோலுக்குங்கிறதே கொடுக்கலாம். ஸோ நோட்டீஸ் பீரியட் எப்போ ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஸ்கில் செட் இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ வில்லிங் டு ஒர்க் இன் 24/7 கேட்டாங்கன்னா எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ அக்னாலேஜ்மெண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.